அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் இனிமையான நேரமாகவும் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகமும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் அமைகின்றன என்பதை சற்று உறுதிப்படுத்துகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவர் 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மிதுன ராசியிலும் அதற்கு பிறகு 21இலிருந்து 23 வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, கலைத்துறை வாய்ப்பு, உங்களுடைய படைப்பு, அரசியல் சம்பந்தப்பட்ட பணி, விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி, கம்ப்யூட்டர் துறை, போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருணத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி. அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விலக்கி விடுகிறாருங்க. மனித வாழ்வில் கஷ்டம், சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக 90% பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. மற்ற இதர காரியங்கள் 10% இருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 3 கிரக நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையுங்க. புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது
நட்பு கிரகத்தோடு தான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன. என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் வீற்றிருக்கிறாருங்க. குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும், சற்றென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது 5ஆம் இடத்தை பார்க்கின்றனர். எனவே குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகள் தவிர்க்கப்பட்டு லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சமூகத்தில் பொறுப்புகளும் மதிப்பும் மரியாதையும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்தபடியே தொழிலில் பல மடங்கு லாபம் உயருங்க. பல்வேறு வகையான அதிரடியான திட்டங்களை 7.5 சனியின் காலகட்டமாக இருந்தாலும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகளுக்கு 2 கிரகங்களும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் வலுவாக இருப்பதால் புதிய தொழில் துவங்குதல், பல்வேறு விதமான புதிய தொழில் ரீதியான வாய்ப்பு, உத்தியோக ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தும் பெண்மணிகளுக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க. சமூகத்தில் பொறுப்பு அதிகரிப்பதால் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய இலக்கினை எளிதில் அடைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சற்று கவனம் தேவையான விஷயமாக பார்க்கப்படுவது 7.5 சனியாக விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். அவருடன் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இப்படி 3 கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல விரய செலவுகள் அதிரடியாக இருக்கலாம். எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு அதீதமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஜென்ம ராகுவால் விபரீதமான பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஜென்ம ராகுவாலும் சப்தம கேதுவாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுவதில் கேது வலுவாக சஞ்சரித்தாலும் கூட ஜென்ம ராகுவால் சில தடைகளும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. ஆனால் இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய். அவருடன் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு லாப சுகஸ்தானம் மனஸ்தானத்தில் மிக வலுவாக இருக்கிறார். எனவே அதீத நன்மை நிறைந்து கிடைக்கும். பல்வேறு விஷயங்கள்ல காத்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணத்தில் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள நவகிரக ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது மற்றவர்களுடைய கல்விக்காக ஏதேனும் உதவி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு.